ஹலோ, எப்படி இருக்கிறீங்க? ஹாய், how are you all? Good evening. இப்ப நாங்க இன்றைக்கு திண்ம பொருட்களும் வடிவங்களும் படிப்போம். அத திண்மங்கள் நீங்க இப்ப 4ஆம் வகுப்புல சாரி 3ஆம் வகுப்புல நீங்க சும்மா வடிவங்கள் இதுகள் படிச்சிருப்பீங்க தானே? கும்பம், சதுரம், செவ்வகம், முக்கோணம் படிச்ச நீங்க தானே? ஓ, வந்து இப்ப என்னென்ன ஒரு 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 சதுரத்தில மேல் பக்கத்துக்கு என்ன சொல்? மேல் பக்கம், பக்கம், முன்பக்கம் இருக்கு. மேல் பக்கம், பக்கத்தோட்டம், முன்பக்கம் 3. அப்ப இப்ப ஒரு சதுரத்துல வந்து முற்பக்கத்தோட்டம் இருக்கு, பக்கத்தோட்டம் 4 பக்கமும் இருக்குத்தானே? சதுரமா இருக்கு. நான்முகின்னு சொல்றது இல்லாத 3 பக்கம் இருக்கு. மேற்பக்கத்துக்கு திட்டம் சொல்லுவினா. அதே மாதிரி செவ்வகத்திலையும் மேல் பக்கம் திட்டம், பக்கத்தோட்டம், முன்பக்கம் அதுக்கு ஒவ்வொரு பெயர்கள் இருக்குது. அப்ப இத பாவிச்சு இப்ப இதுல உதாரணம் காட்டி இருக்கிறேன். திண்ம பொருட்களின் முற்பக்கத்தோற்றம், பக்கத்தோற்றம், மேற்பக்கத்தோற்றம். இப்ப ஒரு நீங்க ஒரு பெட்டியோ இல்லாட்டி ஒரு புத்தகத்தை எடுத்தீங்கன்னா அதுல மேல இருக்கும், சைட்ல இருக்கும், கீழே இருக்கும். சரியா? உங்களுக்கு உங்களோட கொப்பியிலே என்னத்திலயோ ஒரு பெட்டியோ என்னத்திலயோ தெரியும் தானே? மேல இருக்கும், பக்கம் இருக்கும். சரியா? விளங்குதாம்மா உங்களுக்கு? ஹலோ, ஹாய். ஹலோ ஹலோ, ஹாய். நாங்க இன்னைக்கு திண்ம பொருட்களும் வடிவங்களும் படிக்கிறோம். சரியா? இப்ப இதுல சதுரத்துக்கும் செவ்வகத்துக்கும் மேல் பக்கம், பக்கத்தோட்டம். அப்ப மேல் பக்கத்துக்கு இன்னொரு பெயர் வந்து திட்டம். மேல் பக்கத்தை திட்டம் சொல்றது. அப்புறம் பக்கம், முன்பக்கம். சைட்ல இருக்கிறது, மேல இருக்கிறது, முன்னுக்கு இருக்கிறது. அதே மாதிரி இப்ப இதுல வந்து கீழே தரப்பட்டுள்ள திண்ம பொருட்களின் முற்பக்கத்தோட்டம், பக்கத்தோட்டம், திட்டம் என்பவற்றை அம்புக்குறியால செய்யட்டாமா. டில்ஷான், இந்த அம்புக்குறி என்னத்தை குறிக்கும்? மேற்பக்கத்தோட்டம். ஓ, அதுக்கு இன்னொரு பேர் என்ன? திட்டம். வெரி குட். பிரவீனா, இது என்ன சொல்றது? பக்கத்தோற்றம். வெரி குட். மைதிலி, இது என்ன சொல்றது? முன்பக்கத்தோற்றம். வெரி குட். ரைட். அதே மாதிரி இந்த 2வது படத்துல நிஜஸ்வி, இது என்ன சொல்றது? பக்கத்தோற்றம். இல்லையா மாமே? இது என்னது? இதுல என்ன சொன்னாங்க? இது என்னது? திட்டம். திட்டம் அல்லாட்டி மேற்பக்கத்தோட்டம். அப்ப இது என்னது? திட்டம், மேற்பக்கத்தோட்டம். தோட்டம். தனுஷிகா, இது என்னது? பக்கத்தோற்றம். ஓகே. தில்ஷான், இது என்னம்மா? முன்பக்கத்தோற்றம். ஓகே. அப்ப இந்த கேள்வியில, இந்த 4ஆம் கேள்வியில எனக்கு ஒன்றுதலும் சொல்லி கொண்டு வாங்க. பிரவீனா, இந்த ஏ வந்து என்ன? இது மேல இருக்கிறது என்ன சொல்றது? முன்பக்கத்தோற்றம். இல்ல அம்மா, இது மேல இருந்து. புத்தகம் வச்சிருக்கிறீங்களா கையில? ஆமா டீச்சர். புத்தகம் இருந்தா இது என்னது? அத பார்த்து சொல்லுங்க. உதாரணத்தை பார்த்து சொல்லுங்க. இது என்னது? மேற்பக்கத்தோற்றம்.
அல்லாட்டி இன்னொரு பேர் என்ன? திட்டம். ஆஹ் பிரவீனா சாரி மைதிலி சி என்ன? முன்பக்க தோற்றம். நிஜஸ்வி பி என்ன? பக்க தோற்றம். தனுஷிகா கியூ என்ன? மேற்பக்க தோற்றம். அல்லாட்டி இன்னொரு பேர் என்ன? திட்டம். வெரி குட். தில்ஷான் ஆர் என்ன? பக்க தோற்றம். பிரவீனா பி என்ன? வார்த்தைய சொல்லக்கூடாது. என்னது? முன்பக்க தோற்றம். வெரி குட். மைதிலி ஜெட் என்ன? இது ஜி இது. மேற்பக்க தோற்றம். ஓகே. நிஜஸ்வி வை? முற்பக்கம் தோற்றம். இல்ல வடிவா பாருங்க. வை வை பக்கம் தோற்றம். பக்கத்தோட்டம். எக்ஸ் என்ன தனுஷிகா? முன்பக்க தோற்றம். விளங்கிச்சுதா? இப்ப வடிவங்கள்ல மேல பக்கம் முன்னுக்கு தெரியுதாமா? விளங்குதா? ரைட். அதுதான் இதுல படிப்பிச்சிருக்கணும். திண்ம பொருட்களும் வடிவங்கள்லயும் அவளாந்தான் படிச்சிருக்கிறீங்க. அது விளங்கினா சரி. இப்ப நாங்க எண்களுக்கு வருவோம். எண்கள்ல 999 ஒரு கூடிய எண் எவ்வளவு? 999ஓட ஒண்ட கூட்டினா எவ்வளவு? 1000. 1000. பிறகு இது என்னது? 2000, 3000, 4000. அப்ப எனக்கு இப்ப இதுல 5 பேருக்கும் சொல்லுங்க. தில்ஷான் இது என்னது? முதலாவது 1000. முதலாவது இது 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 5000. பிரவீனா இது என்ன? ரெண்டாவது 7000. ரெண்டாவது 6000. மைதிலி 7000. நிஜஸ்வி 8000. தனுஷிகா 900. இல்ல ஒன்பதாயிரம். 9000. இதத்தான் சொல்றது 999. 100த்தான் சொல்றது 999. இது 9000. சரியா தனுஷிகா? அப்ப இப்ப தில்ஷான் இந்த முதலாவது எழுத்து எவ்வளவுன்னு சொல்லுங்க. இந்த இல்ல என்ன? 3248. வெரி குட். பிரவீனா 4120. ஓகே. மைதிலி இது 7331. இல்ல இல்ல இது 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 மற்றது 6050. ஓகே. நிஜஸ்வி இதவளு இது எவ்வளவுன்னு சொன்ன நீங்க? இது எவ்வளவுன்னு சொன்னது? 9000. 9000 இது சொன்னது. அப்ப இது 9000. அப்ப என்னன்னு சொல்லுவீங்க? 9990. வெரி குட். 9990. விளங்கிச்சுதா? அந்த 990ல ஒரு 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 குழப்பம் ஒன்றுக்குத்தான். எல்லாத்தையும் 1000 சொல்றது. ஆனா இத 900 சொல்றது. அதாலதான் அந்த குழப்பம்.
இது 9990. சரியா? விளங்கிச்சுதா? கீழே கோடுள்ள எண்களின் எண் பெயரை எழுதுவோம். இதை எனக்கு வீட்டு கணக்கா செய்வீங்களா? பக்கம் 29. மூன்றாம் கேள்வி 1 to 5. பக்கம் 29. மூன்றாம் கேள்வி 1 to 5. எனக்கு வீட்டு கணக்கு. மற்றது நான் சொல்ல, நீங்கள் லேட்டா வந்த ஆக்கள் கவனிங்க. எல்லாட்ட வீட்டு வேலையும் கிடைச்சது, ஹோம்ஒர்க்கும் எல்லாரும் சரியா செய்திருக்கிறீங்க. வெரி குட். எல்லாட்ட வீட்டு வேலையும் கிடைச்சது. ஓகே. பிரவீனா மாத்திரம், ஆனா பிரவீனா மாத்திரம் நீங்க அந்த விரிச்சு எழுதைக்குள்ளே அம்மா உங்களோட விடையலுக்கு போங்க. நான் அது ஒரு பிரவீனாக்கு சொல்லி தரணும். இந்த விடையலை நீங்க பிரிச்சு எழுதைக்குள்ள 100ல போடுறத, இப்ப நீங்க இத போடக்குள்ள என்னன்னு போட்டிருக்கீங்க? 1 2 3 4 5 6. விரிச்சு எழுதைக்குள்ள என்ன இதுல போட்டிருக்கிறீங்க? 6 போட்டிருக்கிறீங்க. என்னன்னு போடணும் 100க்கு பக்கத்துல? 600 போடணும். இப்ப உதாரணத்தை பாருங்க. 100 இதுல 100 போடினோம். 40 4 போடுறேன், 40 போடினோம். சரி, அதே மாதிரி இதுல 600, இதுல 30, இதுல 3. பிரவீனா விளங்குதாமா? எல்லாத்துக்கும் நீங்க அப்படி போடணும். நீங்க அந்த இலக்கத்தை மாத்திரம் போடுறீங்க. 100க்களை எழுதணும், 10க்களை எழுதணும், 1க்களை எழுதணும். சரியா? அது மாத்திரம் பிரவீனாக்கு சொல்லணும். சரி, இப்ப இந்த இது வீட்டு கணக்கா செய்யுங்க. இப்ப நாங்க எண்களுக்கு போவோம். எனக்கு இப்ப இத டக்குண்டு கொப்பியில செய்யறீங்களா? 1 to 6ஆம் கேள்வி வரைக்கும் என்ன கேட்டிருக்கு? எண் சட்டத்தில் குறிக்கப்பட்டுள்ள எண்ணையும் எண் பெயரையும் எழுதுவோம். எண் பெயரையும் எழுதி எண்ணையும் எழுதுவோம். ரைட். முதலாவது மைதிலி சொல்லுங்க. என்னம்மாவை விட முதலாவதுக்கு 1234. மற்றாக்கள் எல்லாரும் நீங்கள் எழுதினது எல்லாம் அதான் எழுதி இருக்கிறீங்க. மற்ற 4 பேரும் ரைட். ரெண்டாவது நிஜஸ்வி சொல்லுங்க. 3115. 1 எத்தனை இருக்கு? 2 4. ஓகே, 3015. மெட்டாக்கள் எல்லாம் அதா போட்டிருக்கிறீங்க. பிள்ளைய வித்தியாசமா எழுதி இருந்தா எனக்கு சொல்லணும், அப்பதான் நான் திருத்தலாம். என்ன பிள்ளை விட்ட நீங்க எல்லாரும் 3015 போட்டிருக்கிறீங்க. ஓகே. மூன்றாவது தனுஷிகா சொல்லுங்க. 5273. என்ன எழுதி இருக்கிறீங்க கொப்பியில? 5273. இல்ல தனுஷிகா கொப்பியில என்ன எழுதி இருக்கிறீங்க? 5273. கொப்பியில இருக்கிறத வாசிக்கல ஏன் நீங்க விட விடுறீங்க எழுதினத வாசிக்கிறதுக்கு? மெட்டாக்கள் எல்லாரும் என்ன விட போட்டிருக்கிறீங்க? அதே விடையா போட்டிருக்கிறீங்க எல்லாருக்கும்? சரி, மைதில் இப்ப பிரவீனா சொல்லுங்க. 4வது கணக்கு 9140. வெரி குட். மற்ற எல்லாரும் அதா போட்டிருக்கிறீங்க? டில்ஷான் 6வது சொல்லுங்க. நீங்க 6வது சொல்லுங்க எனக்கு.
3007. எல்லாரும் 3007 போட்டிருக்கிறீங்க. அஞ்சாவது என்ன விட தனுஷிகா? 2000. சரி தனுஷிகா, நீங்க கொப்பியில இருக்கிறதானே நான் வாசிக்க சொல்றேன். கொப்பியில என்ன எழுதி இருக்கிறீங்க? 2000. அப்ப நீங்க 202 ஏன் வாசிக்கிறீங்க? அத மாத்தி சொல்லு. என்னண்டு கொப்பியில இருக்கிறத வாசிக்கல உங்களுக்கு மாத்தி சொல்லுப்படும். என்ன புத்தகத்தை பாக்குறீங்க? கொப்பிய பார்த்து கொப்பியில விடைய சொல்லணும் எனக்கு. நீங்க எழுதின விடைய சொல்லணும் எனக்கு. மற்றாக்கள் எல்லாம் என்ன போட்டுக்கிறீங்க? தனுஷிகா, நீங்க என்ன எழுதி இருக்கிறீங்களோ அந்த விடைய எனக்கு சொன்னாதான் நீங்க சரியா எழுதி இருக்கிறீங்களா பிள்ளையா எழுதி இருக்கிறீங்களான்னு நான் கண்டுபிடிக்கலாம். நீங்க புத்தகத்தை பார்த்தேன்னு மாறி சொன்னேன்னு சொல்லக்கூடாது. என்ன எழுதி இருக்கிறீங்களோ அதை எனக்கு அந்த விட சொல்லணும். விளங்குதா தனுஷிகா? ஓகே ரைட். அஞ்சாவது கேள்வி. இப்ப என்ன? வெற்றிடங்களை நிரப்புவோம். முதலாவது உதாரணம் தந்திருக்கிறேன். இது என்ன இலக்கம்? 1273 இலக்கம் 2 எண்ணத்தை குறிப்பிடுகிறது என்றா, இலக்கம் 2 வந்து எண்ணத்தை கூட எத்தனையாவது இலக்கத்தில் அமைந்து இருக்கு, எத்தனையாவது இடத்தில் அமைந்து இருக்குது? 2 வந்து 100ஆம் இடத்துல இருக்கு. இலக்கம் வகை குறிக்கும் பெருமானம் என்ன? 200. விளங்கிச்சுதா? இலக்கம் 2க்கு 100ஆம் இடத்துல இருக்குது 200 இலக்கம். டில்ஷான் பிரவீனா, விளங்கிச்சுதா இந்த உதாரணம்? சரி டில்ஷான், முதலாவது இந்த இலக்கம் என்ன? இரண்டாவது 2640. என்னத்தை கேட்டிருக்கிறோம்? எந்த இலக்கத்தை கேட்டிருக்கிறோம்? 2 அமைந்துள்ள எத்தனையாம் இடத்துல இருக்குது? இலக்கம் அமைந்துள்ள இடம் என்ன? 1000. 1000 இடம். இலக்கம் குறிக்கும் பெருமானம் என்ன? 2000. 2000 போடணும். என்னது? 2000. 2000. பிரவீனா, மூன்றாவது இலக்கம் என்னம்மா? 5462. சரி, என்ன கேள்வி? எந்த கேள்வி? எந்த இடத்தை பற்றி கேட்கினோம்? 10 இடம். 10 இடம் என்ன இலக்கம் வரும்? 4. 10 இடம். வடிவாக்கவ நீங்க 10 இடம். 6. அப்ப இலக்கம் குறிக்கும் பெருமானம் என்ன? 6000. 10 இடத்துல என்ன 6000 வரும்? 600. 10 இடம். 10 இடம் எவ்வளவு? 6 10 இடம் எவ்வளவு? 600. இல்ல, 6இன் 10 இடம் என்னது? 60. 6இன் 10 இடம் எவ்வளவு? 60. ரைட். தனுஷிகா, நாலாவது கேள்வி என்ன இலக்கம்? 723. வடிவா வாசிங்கோ. இது என்ன இலக்கம்? 1023.
ஓகே 7023. என்ன இலக்கம் கேட்டிருக்கிறாங்க? 3 3 எத்தனையாவது இடத்துல இருக்கு? 3 இதுல வந்து எத்தனையாம் இடத்துல இருக்குது? இது 1000, இது 100, இது 10, இது 1. அப்ப அந்த 3 எந்த இடத்துல இருக்கு? 1ஆம் இடம். வெரி குட். அப்ப 1ஆம் இடம் குறிக்கும் இலக்கம் என்னது? என்ன பெருமானத்தை குறிக்குது? இந்த 3 என்னத்தை குறிக்குது? இதுல 1ஆம் இடத்துல 3000 என்னண்டம்மா 3000? 1 இடத்துல என்னன்னு 3000 வரும்? இது என்னன்னு சொன்ன நீங்க? 7000 என்னன்னு சொன்ன நீங்க? 7023. அப்ப அந்த 3 என்னத்தை குறிக்குது? 1 இடத்துல என்னத்தை குறிக்கும்? 3. இலக்கம் வகை குறிக்கும் பெருமானம் என்ன? 3. விளங்கிச்சுதா எல்லாருக்கும்? நிஜஸ்வி மற்றத வாசிங்கோ இந்த இலக்கத்தை. 9991. ஓகே, என்ன இடத்தை கேட்கினம்? ஒன்றின் இடத்துல என்ன இருக்குது? என்ன இலக்கம் இருக்கு? 1. அப்ப 1 என்னத்தை குறிக்கும் பெருமானம்? 1. வெரி குட். விளங்கிச்சுதா அம்மா? மைதிலி சொல்லுங்க, இது என்ன இலக்கம்? 5016. 5016. எந்த இலக்கத்தை கேட்டிருக்கினம்? 0. 0 இருக்கும் அமைந்துள்ள இடம் என்ன? 100. 100இன் இடம். சரி, வெரி குட். என்ன இலக்கத்தை குறிக்குது இந்த 0? 0. வெரி குட். விளங்கிச்சுதா? அந்த 0 100இன் இடத்துல என்ன இலக்கத்தை குறிக்குது? 0த்தை குறிக்குது. விளங்கிச்சுதாமா? இப்ப பிரவீனா, டில்ஷான், தனுஷிகா விளங்கிச்சுதா? இந்த இது நிஜஸ்வி விளங்கிச்சுதா? ஓகே. இது வந்து தனுஷிகா, எனக்கு இத சொல்லுங்க. தனுஷிகா கடைசிய வாசிங்க. 999. இல்லையம்மா, வடிவா சொல்லுங்க. இத என்னன்னு வாசிக்கிறது? இல்ல, இல்லையம்மா, 900 இல்ல. 9ல தொடங்குறது. 9000ல தொடங்கினா அது என்னன்னு சொல்றது? இல்லையம்மா. 9099. இல்ல, 9000 என்ன? சரியா சொல்லுங்க. 9999. மைதிலி, நான் உங்கள்கிட்ட கேட்கல. மைதிலி கொஞ்சம் இருங்கோ. தனுஷிகா சொல்லுங்க. 9999. இல்ல, 9999. திருப்பி சொல்லுங்க. 999. இல்லையம்மா, 9999. திருப்பி சொல்லுங்க. 9099. இல்ல, 9999. வெரி குட். 9999. அதுல என்னத்தை கேட்டிருக்கினம்? 1000.
1000 இடத்துல இருக்கிற இலக்கம் என்னது? ஆயிரத்துல இருக்கிற இலக்கம் என்னம்மா தனுஷிகா? 9. ஓகே. 9 குறிக்கும் பெருமானம் என்ன? ஒன்பது குறிக்கும் பெருமானம் என்ன? இல்ல. 9 குறிக்கும் பெருமானம் என்னது? பிரவீனா, 9 குறிக்கும் பெருமானம் என்னம்மா? 9000. 9000. விளங்கிச்சுடா எல்லாருக்கும்? ஓகே, ரைட். இப்ப என்ன கேட்டிருக்கு? வட்டத்தில் தரப்பட்டுள்ள எல்லா இலக்கங்களையும் கொண்டு 4 இலக்க எண்கள் 5 அட்டவணையில் எழுதி அட்டவணையை நிரப்புவோம். சரி, எழுதுங்க பாப்போம் இந்த கேள்விக்கு பதில். வட்டத்தில் தரப்பட்டுள்ள எல்லா இலக்கங்களையும், அதுல வட்டத்தில் எத்தனை இலக்கங்கள் இருக்கு? 4 இலக்கம் இருக்கு. அந்த 4 இலக்கங்களையும் வச்சு எத்தனை இலக்கங்கள் எழுத சொல்லி இருக்கணும்? 4. இல்ல, 4ஐயும் பாவிச்சு எத்தனை எழுத சொல்லினோம்? 5 இலக்கங்கள் எழுத சொல்லினோம். எழுதுங்க 5 இலக்கங்கள். 4 இலக்கங்கள் இருக்கு. 4 இலக்கங்களை பாவிச்சு 5 இலக்கங்கள் எழுத சொல்லி இருக்கணும். பிரவீனா, நீங்க எழுதின முதலா ஒரு இலக்கத்தை சொல்லுங்க. 7520. வெரி குட். 7520. தில்ஷா, நீங்க ஒரு இலக்கம் சொல்லுங்க. 5070. 7520. நீங்க 5000 சொன்னீங்க. 5000 எழுதின இலக்கம் என்ன? 5072. 5072. 5072. வெரி குட். என்ன போட்டுக்கிறீங்க? 5 பிறகு என்ன போட்ட நீங்க? 7 வெரி குட். தனுஷிகா, நீங்க எழுதின ஒரு இலக்கம் சொல்லுங்க. 2075. என்னென்று எழுதின நீங்க? என்னென்று எழுதி இருக்கிறீங்க சொல்லுங்க. ஆர்டர் என்னென்ன? என்ன 2 போட்டுக்கிறீங்க. 2க்கு அப்புறம் என்ன போட்ட நீங்க? கொப்பியில என்ன எழுதி இருக்கிறீங்க? 2. 2க்கு பக்கத்துல என்ன போட்டுக்கிறீங்க? 2000. நீங்க இப்ப என்ன சொன்ன இலக்கம் அம்மா தனுஷிகா? 2035. 2000. அது என்ன மாதிரி எழுதி இருக்கிறீங்க? 2075 என்னன்னு எழுதின நீங்க? 2 பிறகு என்ன எழுதினீங்க? 7 5. 4 இலக்கமும் பாவிக்கணும் இல்ல? 4 இலக்கமும் பாவிச்சிருக்கிறீங்களா? ஆமா டீச்சர். 4 இலக்கமும் பாவிச்சா 4 இலக்கத்தையும் சொல்லுங்க. 2க்கு அப்புறம் என்ன போட்டுக்கிறீங்க? 0 7
அஞ்சு. ரைட். கொப்பியில இருக்கிறத வாசிங்க தனுஷிகா. எனக்கு நீங்க பிற யோசிச்சு எனக்கு பதில் சொல்ல வேண்டாம். கொம்பியில என்ன எழுதினீங்களோ அதை வாசிங்க எனக்கு. நிஜசபி இன்னொரு இலக்கம் சொல்லுங்க. நீங்க எழுதினது 2057. என்னண்டு போட்ட நீங்க? 257. 2057. ஓகே. மைதிலி சொல்லுங்க. நீங்க எழுதின ஒரு இலக்கம் 7205. 7205. என்னண்டு எழுதின நீங்க? 7205. ஓகே, வெரி குட். இப்ப நீங்க எழுதின ஒரு இலக்கம், இப்ப நீங்க எழுதின ஏதாவது ஒரு இலக்கம் இந்த எழுதி போட்டு அதிண்ட ஒன்றினிடத்தின் இலக்கம் என்னன்னு சொல்லுங்க. அப்ப டில்ஷான், நீங்க எழுதின ஒரு இலக்கத்தை சொல்லுங்க எனக்கு. நீங்க எழுதின ஒரு இலக்கத்தை சொல்லுங்க எனக்கு. முதல் இலக்கத்தை 7. என்ன இலக்கத்தை சொல்லுங்க எனக்கு. முதல் புல் இலக்கத்தை. 5207. 5207. அது வேண்டாம், அது உதாரணத்துல சொல்லிருக்கு. இன்னொரு இலக்கம் சொல்லுங்க. 7025. 7025. 7025ல ஒன்றினிடத்தின் இலக்கம் என்ன? 5. 5. இலக்கத்தினால் வகை குறிக்கப்படும் பெருமானம் என்ன? 5. வெரி குட், வெரி குட். பிரவீனா, நீங்க ஒரு இலக்கம் சொல்லுங்க. 7520. 7520. சரி. அதுல வந்து 10 இலக்கம் என்ன? 7. 10 இலக்கம் 7. இல்லை, 10 இலக்கம் 10. 7520ல 10 என்ன? 2. 2. 2 குறிக்கும் பெருமானம் என்ன? 20. வெரி குட். தனுஷிகா, நீங்க ஒரு இலக்கம் சொல்லுங்க. நீங்க எழுதின ஒரு இலக்கம் 275. 275 வராது. 4 இலக்கமும் பாவிக்கணும். சரி. 2075ல 100 இலக்கம் என்ன? 2075ல் 100 இலக்கம் என்ன? 7. இல்ல, 2075ல 100 0. வெரி குட். 0 குறிக்கும் இலக்கம் என்ன? 0. வெரி குட். நிஜாஷபி சொல்லுங்க. நீங்க ஒரு இலக்கம் 7052. ரைட். அதுல 1000 இலக்கம் என்ன? 7. 7 குறிக்கும் பெருமானம் என்ன? 700. 7 குறிக்கும் இலக்கம் என்ன? 1000ல 7 குறிக்கிற இலக்கம் என்ன? 7000. வெரி குட். 7000. மைதிலி சொல்லுங்க. நீங்க ஒரு இலக்கம் 7205. ஓகே. அதுல 10 என்ன? 0. 0 குறிக்கும் இலக்கம் என்ன? 0.
பூஜ்ஜியம் பூஜ்ஜியம். வெரி குட். இப்ப விளங்கிச்சுதா அம்மா உங்களுக்கு? இப்ப விளங்கிச்சு. பெருமானம் என்ன? ஆயிரத்தான் இலக்கங்களை எப்படி சொல்லுறது? ஆயிரத்தின் இலக்கங்கள்ல 100 10 1 1000 என்னென்ன அதுகள பெருமானங்கள் விளங்கிச்சுதா? சரி, எனக்கு இதையும் வீட்டு கணக்கா போடுறீங்களா? பக்கம் 31ல 7வது கணக்கு விரித்து எழுதுவோம். அப்ப இப்ப வீட்டு கணக்கு என்னென்ன தந்திருக்கிறேன்? பக்கம் 29ல 3ஆம் கேள்வி 1 2 5, பிறகு பக்கம் 31ல 7ஆம் கேள்வி கேள்வி 1 6. இது ரெண்டும் வீட்டு கணக்கு. இதுகள் எல்லாம் முடிஞ்சதுன்னா நாங்க அடுத்த கணக்கு. அப்ப எனக்கு வியாழக்கிழமை இந்த முறை அனுப்பின மாதிரி இந்த முறை எல்லாரும் வெரி குட், எல்லாரும் டைமுக்கு அனுப்பிட்டீங்க எனக்கு ஹோம்ஒர்க். அதே மாதிரி எனக்கு இந்த வியாழக்கிழமைக்கு இடையில ஹோம்ஒர்க் அனுப்புங்க. இந்த 2 கேள்வியையும் அனுப்பி அதெல்லாம் அப்புறம் அடுத்த வகுப்புல நாங்க வரைவுகள் படிப்போம். சரியா? இதுல என்ன விளங்காமல் இருக்கா உங்களுக்கு கேக்குறதுக்கு? இதுல ஏதாவது கேள்விகள் கேட்க இருக்கா? நாங்க இன்றைக்கு படிச்ச பாடத்துல நாங்க கொஞ்சம் கூட படிச்சிருக்கிறோம். நாங்க எண்கள் படிச்சோம், சட்டங்கள் படிச்சோம், பிறகு திண்மங்கள் படிச்சோம். இன்னைக்கு நிறைய படிச்சிருக்கிறோம். இதுல ஏதாவது விளங்காதது இருக்கா உங்களுக்கு? எல்லாம் விளங்கிச்சது தானே? ரைட். அப்ப எனக்கு இந்த ஹோம்ஒர்க்களை முடிச்சு எனக்கு வியாழக்கிழமை அனுப்புங்க. சரியா? ஓகே, பாய் அம்மா. பாய் பாய் பாய். ஓகே, பாய். தேங்க்யூ. பாய்.